இங்க இந்த பையன் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் அக்கா பொண்ணுக்கு கிஃப்ட் எடுத்து கொடுத்துட்டு மாமாக்கும் கிஃப்ட் எடுத்து கொடுத்துட்டு அவங்க மாமா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். இவனும் அவங்க மாமா கிட்ட அக்கா எங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவரும் உங்க அக்கா தானே உள்ள ஹாஃப் அன் ஹவரா ரெடி ஆயிட்டு இருக்கா, இந்த மாதிரி தான் பொண்ணுங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அக்கா வெளியே வராங்க. அவங்க அக்காவும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. இவனுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே அவங்க மாமா அவ ஹாஃப் அன் ஹவரா அவங்க பாஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, அவர் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இவ பதிலுக்கு எந்த வார்த்தையுமே பேசாத அமைதியா கேட்டுட்டு இருக்கா, இந்த பொண்ணுங்களே இப்படிதானேன்னு சொல்றாரு. இவனும் அவங்க அக்காவை பார்க்க உள்ள போறா. அவங்க அக்கா சாப்பிடறதுக்காக ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் அவங்க அக்காக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவங்க அக்கா இவனை பார்த்து என்னடா ஹேர் ஸ்டைல் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. இவனும் இது நான் உங்களுக்கு ரக்ஷா பந்தனுக்கு வாங்கி கொடுத்த சாரி தானே, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றான். ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மாமா சொல்றாரு உங்க அக்கா உனக்காக தானே சமைச்சு வச்சிருக்காங்க, நல்லா சாப்பிடுன்னு சொல்றாங்க. இவங்களும் கீழே டாய்ஸ் எல்லாம் செதறி கிடக்குதுன்னு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மாமா இந்த பொண்ணுங்களே இப்படிதான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க மாமாவும் சாப்பிடலான்ட்டு அவன் பக்கத்துல போய் உட்காந்து ஏசி ஆன் பண்றாங்க. ஆனா ஏசி ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவங்களும் அவங்க வைஃப் கூப்பிடுறாங்க. இதுல பேட்டரி தீந்துச்சுன்னா பேட்டரி எல்லாம் போட்டு வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வைஃபும் கிட்ட வந்து ரிமோட்டை வாங்கி பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வருதுன்ட்டு பதட்டத்துல கீழே போட்டுறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டும் ரிமோட் எடுத்து பேட்டரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இவளுக்கு ஒரு ரிமோட்ல பேட்டரி கூட மாத்த தெரியாது, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அவங்க தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அக்காவும் போன்லாம் பேசிட்டு வந்து உட்காராங்க. லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க தம்பி வேலையெல்லாம் எப்படி போகுது அக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு, வேலையும் பாத்துக்கணும் வீட்டையும் பாத்துக்கணும் இவங்களையும் பாத்துக்கணும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க இதெல்லாம் ஈஸியான வேலை, இது கூட ஹேண்டில் பண்ண முடியாதான்ட்டு. உடனே அந்த பையன் சொல்றான் ஆமா மாமா இதெல்லாம் ஈஸியான வேலை தான், நீங்களே இதெல்லாம் பாத்துக்கோங்க, அக்கா கரியரை மட்டும் பாத்துக்கிட்டோம்னு சொல்றான். அவங்க மாமாவும் என்னென்ன டக்குன்னு இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பதட்டத்திலே ஓகேன்னு சொல்றாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அக்கா ஒரு சட்டையை அவங்க தம்பிக்கு கிஃப்ட் பண்றாங்க. அவனும் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு சட்டை ரொம்ப சூப்பரா இருக்குக்கான்னு சொல்றான். அதுக்கு அவங்க அக்கா உங்க மாமா தானே செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவனும் தேங்க்யூ மாமான்னு ஹக் பண்ணும்போது அவங்க வைஃப் இவங்கள சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. இவனும் அவங்க மாமாவை ஹக் பண்ணிட்டே சொல்றான் பாத்தீங்களா இந்த பொண்ணுங்களே இப்படிதான் செய்யாததை கூட செஞ்சதா சொல்லுவாங்க.